ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என் கையில் ஒரு 1/4 கிலோ கேபேஜ் வச்சிருக்கேன். கேபேஜ் வச்சு ஒரு தொகையல் சாதத்து கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நல்லா ஸ்பைசியாக ஒரு கேபேஜ் தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச கடாயை சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா பொறுமையாக 2 பருப்பையும் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஃப்ளேமு லோலியே இருக்கட்டும். 2 பருப்பும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 6 காஞ்ச மிளகாய், நம்மளோட பருப்பு நல்ல செவக்க வறுத்துட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு டைரக்டா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அரைப்போம். மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இந்த பருப்பு வறுத்தோம்ல அதே கடாய், இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய். நான் வந்து நம்மளோட கடாய் சுட்டுருக்கு. நான் இந்த ஏற்கனவே சொன்னேன் 1/4 கிலோ கேபேஜ் வாங்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேபேஜை சேர்த்துறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பையனா கட் பண்ணிச்சு, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு, கேபேஜ் வந்து நான் ரஃப்பா தான் கட் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கேபேஜ் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். ஃபுல்லாக வெந்துடணும். நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போது சீக்கிரமாக வேகிறதுக்கு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டால் தான் நல்லா தண்ணி விட்டு நல்லா சட்டுன்னு வேகும். உப்பு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷைனிங் வந்துட்டு பாருங்க. அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. நல்லா குக் பண்ணுங்க. நடுவில் ஒரு வாட்டி நல்லா அது மாதிரி பரட்டி விட்டுருங்க. மறுபடியும் மூடி போட்டு நம்மளோட கேபேஜ் நல்லா குழசலாம் நான் வேக வச்சிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இப்படியே இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை அரைப்போம். இப்போ நம்மளோட இந்த வறுத்த பருப்பு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க. முதல்ல இதை நல்லா பவுடரை நான் திரிச்சுன்றேன். திரிக்கிறதுக்கு முன்னாடி காம்பு எடுத்துறேன். காம்பெல்லாம் எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சுக்கலாம். முதல்ல இந்த பொடிகளை, அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாவை இந்த மாதிரி பொடியாக திரிச்சிட்டேன். திரிச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த கேபேஜ் இருக்குல்ல, நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. அப்படியே சேர்த்துருங்க.
மிக்சியில் சேர்த்துட்டேன். இதை ஒரு பல்ஸில் ஊட்டி எடுத்துடலாம். இந்த கேபேஜ் தொகையல் பார்த்தீங்களா, இந்த மாதிரி திரிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். நம்ம இந்த வறுத்த கடாய் தான், கடலை பருப்புலாம் வறுத்து கேபேஜ் வறுத்த கடாய். இந்த தொகையிலுக்கு ஒரு தாளிப்பு. கடாய் சுற்றெடுத்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முட்டை எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிளாக்கில் ஆகிட்டு போது கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்சு ஜீரகம், கருவேப்பிலையை கிள்ளி சேர்க்குறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி. தாளிப்பை நல்லா வறுத்துருக்கோம். உளுத்தம் பருப்பு நல்லா கலர் மாறி வறுக்கணும். உளுத்தம் பருப்பு நல்லா கலர் மாறிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை அப்படியே இந்த தொகையில் சேர்த்துருங்க. நம்மளோட கேபேஜ் தொகையல் அட்டகாசமான ரெசிபி. லக்ஷுரி ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து செய்வீங்க. சாதத்தை கூட நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Interested person join பண்ணிக்கங்க. Link is available in the video. So Lakshman signing off from Lakshpojan.